லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரிஜினல் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக் மேல எந்த கார்னர்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா சுத்தி இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா அப்ளை பண்ண வேணா, கொஞ்சமா அந்த கார்னர்ல மட்டும் அப்ளை பண்ணா போதும். எங்கெல்லாம் அதிகமா கம்மு போட்டிருக்கீங்களோ கையால எடுத்துட்டு ஃபுல் கார்னர்லயும் பாத்தீங்கன்னாக்கா வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்ப நான் கையால எடுத்து ஃபுல்லா தடவி விட்டுறேன். தடவி விட்டுட்டு ஒரு பேப்பர்ல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம லைனிங் கிளாத்ல கம் அப்ளை பண்ணிருக்கோம்ல, ஒரிஜினல் ஃபேப்ரிக்ல எந்த போர்ஷன்ல உங்களுக்கு வேணுமோ அந்த போர்ஷன்ல வச்சுட்டு கையால நீவி விட்டுருங்க. இப்ப நான் நல்ல பக்கம் திருப்பி காமிக்கிறேன். நம்ம கம் அப்ளை பண்ணது எதுவுமே வந்து தெரியாது. நீட் பினிஷிங்கா இருக்கும். எந்த அளவுக்கு பினிஷிங் இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம மிஷின்ல ஸ்டிச் பண்ண மாதிரியே துணி நகராம கரெக்டா ஸ்டிஃபா வந்து நிக்கும். இப்ப என்ன பண்றீங்கன்னா எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபுல்லா சுத்தி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நீட் பினிஷிங் இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். மிஷின்ல ஸ்டிச் பண்ணி எடுத்த மாதிரியே நீட்டா இருக்கும்.